ஒரு எண்ணம் வந்தது. எங்க அப்பா கைலி போற பூச்சி போடு கொஞ்சம் வாங்கியாந்து வச்சிருந்தாரு. அதுல ஒரு புடி அல்ல தண்ணி விட்டு கட்டியா பேசிக்கினேன். எங்க அம்மா பால் குடுக்குறாங்களே அங்க போய் தட்டு வந்து கம்பெனி படுத்துக்கினேன். பிறகு ஐயா போய் தொலைஞ்சு போச்சு. என் கூட ஜனங்க போன்னு அழுகுறாங்க. நான் எழுது பார்த்து அடடே நான் பண்ண மேலுக்கு போட்டா இன்னைக்கு பாலு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறேன். நான் எழுந்து ஜனத்தை நீக்கின்னு பார்த்தா எங்க அப்பா சேர்த்து போட்டுக்கிறான். ஏன்டா போய் உங்க அப்பா சேர்த்தா? எங்க அண்ணன் குடிக்கோடைய பாலை அவன் குடிச்சுட்டுக்கிறான். நான் என்ன பண்றது ஐயா? ஏன்டா நேரன் கேட்ட கதையை சொல்லிக்கிட்டு அது ஏன மன்னிக்கும். வாழ்க காவலன் ஐயா மங்களபுரி நாட்டு இளவரசன். என் பெயர் மணிமாறன். உண்மை. அதாவது அமரபுரி நாட்டு இளவரசி அமராவதி திருமணம் முடித்தேன். ஆமாங்க. சந்தோஷம் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு என்ன பேரு சூட்டினேன்? என்ன பேருங்க? பத்மாவதி பெயர் சூட்டினேன். என்ன பேரு? பத்மாவதி பெயர் சூட்டினேன். என் குழந்தை பிறந்து 3 மாதம் கழித்து மனைவி இறந்து விட்டாள். என்ன படுது? அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன செய்வது? எப்படி குழந்தை காப்பல் யோசித்தேன். 2ஆம் நாள் திருமணம் முடித்தேன். வசந்தபுரி நாட்டு இளவரசி வசந்தரா திருமணம் முடித்தேன். சந்தோஷமா வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு நாள் குடிமக்கள் ஓடி வந்து இடத்துல முறையிட்டார்கள். என்னவென்று அவன் இட்ட பயிர் அனைத்துமே மிருகம் அழித்து விட்டு அழிச்சிச்சு. ஐயா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். குடிமக்கள் குறைய போக்க வேட்டைக்கு புறப்பட்டு விட்டேன். வேட்டையாடி முடிந்தது. வீடு திரும்ப சமயம் நண்பன் பார்த்து விட்டான். சிவபுரி நாட்டு இளவரசன் சிவனேசன் ஆறு நண்பன் பாலி சினேதன் இதை பார்த்து அவன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டான். என்ன ஆச்சுங்க? அழைத்து சென்றான். விருந்து அடாடா சொல்ல வேண்டும். அமோகமான விருந்து குறையே கிடையாது. நல்லவங்க உபச்சனை விருந்து மகிழ்ந்து விட்டேன். 4 மாசம் அங்கே தங்கி விட்டேன். 4 மாசம் அங்கே வந்துட்டீங்க. மனைவி மறந்து விட்டேன். மகளை மறந்து விட்டேன். 4 மாசம் கழிச்சு வந்திருக்கிறேன். மனைவி பார்க்கணும். நான் முக்கி முக்கி பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆமா, நீ வருவதற்கு லேட் ஆகிவிட்டது. அம்மா, இன்று என்ன நாள்? இனிக்கா எங்க வீட்டுக்கு வரகிறது நல்ல நாள். வந்தா நீ அவர்கிட்ட பேசாத. பசந்தரா முருகா அண்ணா ஒன்னும் இல்ல. சரிப்பா. என்ன ஏண்டா அம்மா என்கிட்ட பேச வேணாம்னு சொன்னாங்க. பேசிட்டியே? அதான் உன்னை பார்த்து பேச்சு வந்துச்சு. அம்மா உள்ள இருக்கிறாங்க, கோவத்துல இருக்கிறாங்க. நீ 4 மாசம் வச்சே அதனால கோவத்துல இருக்கிறாங்க. கூப்பிடுறேன். சாரிங்க, நான் என் பொண்டாட்டி நினைச்சு கூப்பிட்டேன். சரி விடு, யார் பொண்டாட்டியா? ஏண்டா என்ன கூட்டு பயிரடா இது? இது என்ன கூட்டு பயிர்? என்னுடைய மனைவி எங்கடா? அது ஒரு இடமா நிக்க மாட்டேங்குது. உன் பாய்க்கு என்ன பாய்? 4 மாசம் கூப்பிடுங்க. வசந்தரா யார்? ஐயோ மறுபடியும் ஏண்டா டேய் என் பொண்டாட்டி மனைவிடாவா? உடுங்க, யார் பொண்டாட்டியா இருந்தா நான் உடுங்கடாவா? மனைவி பாருங்க. உடம்பு சூடாக்குது. 4 மாசம் போட்டு உடம்பு சூடாயிட்டு இருக்குது. முதல்ல சூட்டு தண்ணி முடியெல்லாம் நட்டுங்குது. நான் மறுபடியும் வர சொல்ல முடியெல்லாம் பத்துக்குன்னு இருக்கணும். நான் தெரிஞ்சுக்கோ முடி பத்துக்குன்னு சொல்லு. நாலு மாசம் பொறுத்து வந்து என்னுடைய மனைவியோட பேசணும். சும்மா பேச வைக்காதீங்க. அப்புறம் இது போல பேச வச்சு அப்புறமா ஜிப்பி வேலை நீ என்ன நிக்கிற? கிளம்பிட்டு அம்மா நான் வரட்டுமா? அப்பவே போயிருக்கலாம். வாடா வசந்தரா. செல்லம்
சக்காத்துக்கு புள்ளி பெற்று தொல்லை பெற்று வச்சுக்கிட்டு எல்லாம் லைன் அங்க போயிடுது லைன் போயிடுது வசந்தரா செல்லம் என்னடா யாரு என்னடா உன்னை நான் அடி கேட்கல பாவி பாசமா கூப்பிடுதா இது மாமா வந்திருக்கிறேன் பேசு ஊர் உலகத்துல ஆம்பளை எப்படி எப்படிலாம் பேச மாட்டியா வசந்தரா என்ன பாரு என் முகத்தை பாரு பேச மாட்டேன் வசந்தரா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முன்னாய் மாறியது 4 மாசமாச்சு என்னோட கோமா ஐயோ செல்லம் போன வந்த இடமா போய் 4 மாசம் ஆச்சு ஒரு பொண்டாட்டி என்ன பண்ற ஏது பண்ற என்ன செய்வது வாய போடுற வாய மூடுறா 4 மாசமா நான் கிடக்குற மாதிரியா தரட்டும் மாமா வந்துட்டுல நீ சந்தோஷமா இருப்பா அவன் நாங்க தலைமாக்குது என்ன பார்த்தது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன் அவங்க பேசினா போவாது நீ அதாவது வண்டியில ரோட்ல ஆம்பளை கூட பைக்ல விட்டு போறாங்க உன்னை நான் பல்சல உட்காரச்சிட்டு பாரு ஐயோ பல்சுரே முன்ன உட்காரச்சிருக்கீங்க கேளுங்க சைக்கிள் ஒண்ணு வச்சு நான் சைக்கிள் பேர் பல்சர் ஆண்டி அதான் ஏன் டீம் மாவனத்தான் வாங்குற அது பல்சர் அடி அது இதை கேளுங்க அவன் போறான் ஆம்பளை ஜோடி போட்டு மேல வச்சு கை வச்சுட்டு போறாங்க எனக்கு ஒரு ஆசை பாஸ் இருக்காதா இருக்கும் வந்துட்டு இல்ல இனிமே சந்தோஷமா இருக்கலாம் உன்னை எப்படி அப்படி கூட்டி போனா அப்படிலாம் கூட்டிட்டு போறேன் உன்னை கூட்டிட்டு போவேன் எனக்கு ஒண்ணு வேணாங்க பொம்பளையா பிறந்தவங்களுக்கு என்னதான் இந்த பொன் பொருள் மேல ஆசை இருக்குன்னா நான் இல்லைன்னு சொல்ல ஒரு கணவர் கூட இருக்கிற சந்தோஷமே வேற தான் தெரியுமா வசந்தரா நண்பனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு விட்டேன் 4 மாசம் அங்கே தங்கி விட்டேன் அங்கேயே தங்கி தங்க என்ன செய்தா வந்துட்டு இல்ல இனிமே சந்தோஷம் இருக்கும் என்னை விட்டு போக மாட்டீங்க இனி போக மாட்டேன் உமா மேல சத்தியமானு சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா இது இருக்கணும் அப்பதான் முத்திரை வச்ச மாதிரி அது முத்திரை வச்ச மாதிரி இல்ல அது பழைய மாதிரி ஆமா வசந்தரா கட்டான உடல் யாருக்கு உனக்கு குண்டான முகம் ஆப்பிள் கண்ணம் வில் போன்ற புருவம் திரை போன்ற நெத்தி கரு மேகம் போன்ற கூந்தல் வண்ண உடை சின்ன இடை அகண்ட மார்பு திரண்ட தோள்கள் அடா 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 உன்னை பார்க்க பாரு என் உள்ளம் படக் படக் துடிக்கிறது அடக்க சொல்லலாமா என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இன்பத்தின் இருப்பிடமே எழிலிருந்த ஓவியமே அன்பின் பிறப்பிடமே ஆடி வரும் மாமையிலே கண்ணே கனியமுதே கலையழகு கொண்டவளே கலைவண்ண தாரகையே காவியத்தின் நாயகியே வாயன் பக்கம் உனக்கு ஏன் வெட்கம் ஆம்பளை பார்த்தா கொஞ்சம் வெக்கப்படுவேன் நான் யார் உன் புருஷன் உன்னை பார்த்தா வெக்கம் வரல ஏன் வெட்கம் வராது சந்தோஷமா இருப்போமா எப்படிங்க வசந்தரா கொட்ட பாக்கும் கொழுந்து ரத்தினம் போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில கட்டில மேல படுத்துக்கிட்டு நீ மேல பார்க்கும் நான் கீழே பார்க்க எப்படி இருக்கும்